நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாஸ்டர், இவர் நம்ம காயத்ரியை தேடி வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணாராம், எடுக்கலையா? உட்காருங்க. தேங்க்ஸ். காயத்ரி எப்போதுமே அவள் போன பேக்கில் தான் வச்சிருப்பா. வேலையில் இருந்தான்னா அவள் போனை கண்டுக்கவே மாட்டா. பார்த்துட்டு அவளே திருப்பி கூப்பிடுவா. எனக்கு காயத்ரியோட வீடு தெரியாது, அதனால தான் இங்கே வந்தேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிருந்தாலும் வேஸ்ட்டு தான். அவள் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போவா. ஓ, நீங்கள் யாரு? காயத்ரி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அட்வொகேட் பாலமுரளி. ஒரு கேஸ் விஷயமா வந்திருந்தாங்க. அதை பற்றி காயத்ரிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஓ, இப்போ புரிஞ்சிருச்சு. வக்கீல் சுவாமிநாதனுடைய சிஷ்யன் தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸுங்கிறதுனால எல்லா விதமான செய்திகளும் இது வழியாக தான் கடந்து போகும். ஓ, இப்போ வர்ற வக்கீலுங்கெல்லாம் கிளைண்ட் அவங்க இடத்துக்கே போய் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். ஐயோ, எவ்வளவு வேலை! இந்த வெயில போயிட்டு வரதுக்குள்ள மனுஷன் கருத்துருவான் போல இருக்கு. மாஸ்டர், இந்த அட்ரஸ் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். 3 தடவை ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேம்மா. அப்புறம் காயத்ரி, இது யாருன்னு தெரியுமா? ஐயோ, இது அட்வொகேட் பாலமுரளி இல்ல? நீங்க என்னங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் காயத்ரி. என்னையா? கேஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் வக்கீல் வந்திருக்காரு. போய் பேசிட்டு வா. மீன் பிடிக்க போனப்போ புயல்ல சிக்கி காணாம போன ஒரு மீனவர் பத்தின நியூஸ் இது. இது வரைக்கும் டெட் பாடி கைக்கு கிடைக்கல. கடல்ல அடிச்சிட்டு போயிடுச்சா இல்ல வேற ஏதாவது ஆயிடுச்சா எதுவும் தெரியல. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். இப்போ இது எதுக்கு என்கிட்ட காட்டுறீங்க? இவங்களுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றீங்களா என்ன? ஐயோ, நான் டொனேஷன்லாம் எதுவும் கேட்க வரலைங்க. இந்த குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. புயல் டைம்ல இவர் கடலுக்கு போனதுக்கு ஆதாரம் இல்லாததுனாலையும் டெட் பாடி கிடைக்காததுனாலையும் கவர்மெண்ட்டோட எந்த உதவியும் இவர் குடும்பத்துக்கு கிடைக்கல. உண்மையை சொன்னா இவர் அந்த புயலை சிக்கியிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆனா இந்த மீனவர் இறந்துட்டாருன்னு தான் இந்த குடும்பம் நம்புது. இந்த ஆர்டிகல் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல அழுகி போன நிலையில கிடைச்ச ஒரு டெட் பாடி இவரோட பாடியா இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்பட்டுச்சு. விஷயம் தெரிஞ்சு ரிலேட்டிவ்ஸ் பார்க்க போறதுக்குள்ள அந்த பாடி மனோவோடதான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மனோஜ் உயிரோட இருக்கிறதால இப்போ மனோஜோட வீட்டு ஆளுங்க மனோஜ்னு நினைச்சு அடக்கம் பண்ணியிருக்கிற டெட் பாடி இந்த ஆளுதான் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம இப்போ என்ன பண்றது பாலு? இவரோட குடும்பத்தாளுங்களை நான் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். இறந்து போனது இவர்தானோ மனோஜ் உயிரோட இருக்காருன்னு நான் நிரூபிப்பேன். இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வர சொன்னேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் பாலு. வெல்கம். நல்ல வேலை வர வரைக்கும் போக வேண்டான்னு சொன்னோம். ஏன் பேச்சும் காயத்ரி பேச்சும் நீ கேட்டியா? அப்போ நீ சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு இருந்த. நான் நல்ல வேலைக்கு காத்துட்டு இருந்தா மட்டும் எனக்கு என்ன கலெக்டர் வேலையை கிடைக்க போது இப்படி பேசுற? இந்த மாதிரி பிரைவேட் வேலைலாம் இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்றவங்களால தான் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா நான்லாம் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லா பிரைவேட் கம்பெனிலையும் பெண்களை இப்படிதான் பண்றாங்கன்னு உனக்கு மட்டும்தான் தோணுது. இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்த துணி கடையில இந்த மாதிரி நடக்கல? அந்த மாதிரி எல்லாம் 1-2 கம்பெனிங்க இருக்கும். ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரு துணி கடையில சேல்ஸ் கேர்லா இருக்கிறதுக்கு என்னால முடியாது. கண்டிப்பா ஒரு நல்ல வேலை தேடணும். அதான் இப்ப என்னோட லட்சியம். கண்டிப்பா தேடலாம்க்கா. ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில நான் உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறேன், சரியா? சில பேர்கிட்ட நான் உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன்.
உனக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இருக்குன்னா உன்னோட வேலையை எனக்கு கொடுத்துட்டு போ. நம்ம அப்பாவுடைய வேலை தானே, எனக்கும் அதுல உரிமை இருக்கு. என்ன மாதிரி நீ இல்ல, என்ன வேலை கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க உன்னால முடியும். என்னை ஏமாத்தின மாதிரி உன்னை யாராலையும் ஏமாத்தவும் முடியாது. உன் அக்கா மேல அவ்வளவு பிரியம் இருக்குன்னா நீ கண்டிப்பா இதை செஞ்சாகணும். இங்க பாருக்கா, அப்பாவால எனக்கு கிடைச்ச இந்த வேலை இன்னொருத்தருக்கு மாத்தி விட ரூலே இல்ல. அக்கா, நீ என்கிட்ட முன்னாடியே கேட்டப்பவே நான் இத பத்தி போஸ்ட் மாஸ்டர் கிட்ட விசாரிச்சுட்டேன். அப்படி ஏதாவது ஒரு வழி இருந்தா கண்டிப்பா இந்த வேலைய நான் உனக்கு கொடுத்துருவேன்க்கா. அதுக்கு அவசியமே கிடையாது. மூத்த மக தான் அப்பாவோட வேலையில சேரணும்னு சொன்னப்போ இவ அதை தட்டி கழிச்சது வெறும் கௌரவத்துக்காக மட்டும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காயத்ரி வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லாவே பாத்துக்கிறா, அதுவே போதும். வேலையை மாத்த நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சம்மதிக்க மாட்டேன். இந்த மாதிரி சொன்னா எப்படிமா? அப்பாவோட சொத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் சம உரிமை இருக்கு. நீ சொல்றது பார்த்தா நான் என்னமோ உன் பொண்ணு இல்லாத மாதிரி இருக்கு. அக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு கிடைக்கிற மொத்த சம்பளத்தையும் நான் உன் கையில கொண்டு வந்து கொடுக்கறேன். அத நீ உன்னுடைய சேலரியாவே நினைச்சு எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கோ. மூத்த பொண்ணா இருக்கிற நீ இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ. அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம பேசி நம்ம வீட்டுல நீ பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காதக்கா. இவ அதையும் செய்வா, விட்டா அதுக்கு மேலையும் செய்வா. கூட பிறந்த தங்கச்சியவே போட்டியாவும் பொறாமையாவும் நினைக்கிறேன் இவ. அம்மா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அக்கா, வேலை போன வருத்தத்துல இந்த மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா. அக்கா, நான் உன்கிட்ட உண்மையதான்க்கா சொல்றேன். அப்போட வேலைய நான் பாத்துக்கிட்டு இருந்தாலும் அது உன் வேலைதான்னு நீ தாராளமா நினைச்சுக்கோ. வேண்டாம், எனக்காக நீ ஒன்னும் பிச்சை போடலாம் வேண்டாம். என் அப்பாவோட வேலை இது. அது கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும்டி. அட ரமணி பாட்டியா, உள்ள வந்து உட்காருங்க. இல்ல வேண்டாம்ப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்க பையனோட ஜாமீன் விஷயம் தானே, எனக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்த வாட்டி ஹியரிங் வரும்போது சுவாமிநாதன் சார்ட்ட சொல்லி நான் ஜாமீன் எடுக்க வைக்கிறேன். வக்கீல் எதிர்பார்க்கிற பணத்தை கொடுக்காததுனால தான் ஜாமீன் கிடைக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்தாப்பா, இதுல 1000 ரூபாய் இருக்கு. பசங்களுக்கு பீஸ் கட்டலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அதை தாஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கட்டிக்குவான். என்னால இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சுவாமிநாதன் வக்கீல் கிட்ட நீ சொல்லிடு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் பாட்டி. அதுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல. இதை கொண்டு போய் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. உங்க பையனுக்கு கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கும், என்ன நம்புங்க. உனக்கு புண்ணியமா போகும். என் பையன் நிரபராதிப்பா. அவனை மட்டும் நீ வெளியே கொண்டு வந்துட்டேன்னா நீ நல்லா இருப்பப்பா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சுத்தம். உன் தம்பி என்னைக்குமே உருப்பட மாட்டான் சோந்தி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் என்ன பண்ணுன்னு தெரியும்ல, அது என்னைக்கு அங்க இருக்காது. சோந்தி, நான் கிளம்புறேன். உன் புருஷன் என்ன சொல்லிட்டு போறான் சுகந்தி? அவன் எங்கிருந்து வந்தான், எந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தாங்கறத அவன் மறந்து போயிட்டானா சுகந்தி? இவன் என் பேரனை பத்தி குறை சொல்றானா? நம்ம வீட்டு பொண்ணை கண்டதையும் பேசி மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஏமாத்தி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் இன்னைக்கு நம்ம தலைமையில உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான். நான் பேச ஆரம்பிச்சேன், அவன் மான மரியாதை கெட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே காலை எடுத்து வைக்க மாட்டான். பரவாயில்ல விடுங்க பாட்டி, இனிமே அதை பத்தி பேச வேணாம். அக்காவையும் பொண்ணையும் பத்தியும் யோசிச்சு பாருங்க. நீ இப்படி இழகுன மனசா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தா, நான் எப்போ என் பெட்டியில போட்டு வச்சிருந்த சில்லற காசு இது. நீ போயிட்டு வா, உனக்காவது பயன்படட்டும்.
இன்னைக்கு கண்டிப்பா சம்பளம் வாங்கிட்டு வருவேன் பாட்டி. இதுல 20,000 இருக்கு சார். அது தெரியுது. இன்னொரு 5,000 ரூபா வேணுமே சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். அது எப்படியா முடியும்? கோர்ட்லேருந்து உங்களுக்கு பாதி தீர்ப்பு வந்தா போதுமா? வர வேண்டிய சொத்துல பாதி வந்தா போதுமா? ஐயோ அது எப்படி சார்? அந்த சொத்து முழுசா எங்களுக்கு தான் சார் வரணும். அப்படின்னா நீங்க ஃபீஸை முழுசா கொடுக்கணும். இவ்வளோ நாள் நான் கேஸை வளர்த்ததே நீங்க பணம் கொடுக்காதனால தான். நாளைக்கு உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வேணும்னா பாக்கி காசை வைக்கணும். ஃபீஸ் தரலங்கிற காரணத்துக்காக கேஸை நீ தள்ளி போட வேண்டாம் சார். நான் நாளைக்கு வரேன் சார். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். அந்த ஃபைலை இன்னுமாடா தேடிட்டு இருக்க? எவனாவது வந்தா போதும் உடனே ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்க. நீங்க சொன்ன 2 கேஸோட ஃபைலையும் எடுத்து வச்சிட்டேன். சரி, நீ இதை எடுத்துன்னு கோர்ட்டுக்கு போ. இந்த கேஸ் மதியானத்துக்கு மேலே தான் வரும். நான் அதுக்குள்ள அங்கே வந்துடுறேன். சரிங்க சார். என்னோட சேலரி. சேலரியா? எவனாவது ஒருத்தன் காசை கொண்டு வந்து கொடுத்துட்டா போதுமே. இன்னைக்கு டேட் 7 ஆயிடுச்சு சார். அதுக்கு கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கறதுக்கு இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை. அந்த அளவுக்கு கரெக்டாக சம்பளத்தை கேட்டு வாங்குற அளவுக்கு நீ என்னத்தை கிழிக்கிறீங்க? நான் இங்கே எந்த வேலையும் செய்யலனா எதுக்காக என்ன இங்கே வச்சிருக்கீங்க? ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு தான் நான் இத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அதையாவது நீங்கள் கரெக்டாக தரணும்ல. கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கராராக நீங்கள் பேசி வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்ல. நீ எனக்கே கற்றுக் கொடுக்குறியா? அந்த ஃபைலை நீ எங்கே வைடான்றல்ல. என் முகத்தை பார்த்து கணக்கு கேட்குற ஒருத்தனை என் ஆஃபீஸில் நான் வச்சுக்க மாட்டேன். இன்னிலேருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை சார். உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை தேடிட்டு இருக்கான். கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும் உள்ள நுழைஞ்சிருவாங்க. நீ என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என் சூழ்நிலை அந்த மாதிரி. அதான் சார். வெளியில போயா, முதல்ல இங்கேருந்து வெளியில போ. வக்கீல் சார், என்ன பார்க்காம போயிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தீவிரமான யோசனையில இருக்கீங்க? அது வந்து என் ஃபோன் ரீசார்ஜ் பண்ண போயிட்டு இருக்கேன். ரீசார்ஜ் பண்ணிட்டு நானே கால் பண்ணலான்னு இருந்தேன். நான் 2 தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். உங்களுக்கு இன்கமிங்கும் கட் ஆயிருக்கு போல. அது ரீசார்ஜ் பண்ண டைம் கிடைக்கல. இனி பிரச்சனை இல்லை, நிறைய டைம் இருக்கும். ஏன், என்னாச்சு? சுவாமிநாதன் சாருக்கு கேஸ் எதுவும் இல்லையா? அவருக்கு கேஸ் இருக்கு. ஆனா நான் தான் அவரோட வேலை வேணான்னு வெளியே வந்துட்டேன். அப்போ நம்மளுடைய கேஸ் அதை எப்படி மூவ் பண்ணுவீங்க? அந்த கேஸை அட்வொகேட் பாலமுரளி தனியா தானே கோர்ட்ல ஃபைல் பண்ண போறேன். அப்போ தீர்மானமே பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்பதான் பாலமுரளி முழு அட்வொகேட் ஆயிட்டாரு. ஆனா வக்காலத்து சைன் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படும். அதுக்கு என்ன, எவ்வளவு வேணும்? அதிகம்லாம் இல்ல, ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். அது ரொம்ப கம்மியா இருக்குமே. பைக்குக்கு பெட்ரோல் போடணும், மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அப்புறம் சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும்ல. என்னங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வர பணத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஐயோ, இவ்ளோ பணம் எதுக்கு? பணத்தை எதிர்பார்த்து நான் இந்த கேஸ் நடத்தல. நீங்க எதையும் எதிர்பார்த்து பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேஸ் கொடுக்கற யாரையும் கஷ்டப்படுத்தாம நீங்களும் சம்பாதிக்கணும். இது அதுக்கு புள்ளியர் சுழிய வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். இதை நான் தனியா எடுத்து நடத்துற முதல் கேஸ். இதுல நான் ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். எஸ் யுவர் ஆனர். 2 மாசத்துக்கு முன்னாடி புயல்ல சிக்கி காணாம போன அகஸ்டின் என்ற மீனவன். அவர் மீனவரா இருந்தாலும் அந்த டைம்ல கடலுக்கு மீன் பிடிக்க போனதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. புயல்ல இறந்து போனவங்க, காணாம போனவங்க பட்டியல்ல அகஸ்டினோட பேர் சேர்க்கப்படவே இல்லை. இப்ப இங்க அகஸ்டின் காணாம போனதுல இருக்கிற மர்மத்தை நீக்கணும்னு
அந்த மீனவர் இல்லாம நிர்கதையா நிக்கிற அவனோட மனைவியும் மகனும் மாண்புமிகு நீதிபதியோட கருணையை எதிர்பார்த்து இங்க வந்து நிக்கு. நல்லா இருக்கு. 10 பைசா வருமானம் இல்ல. இங்க ஏன் சம்பாதியத்துல மானங்கட்டு சாப்பிட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஒண்ணு இல்லாதவங்களுக்கு வாதாடிட்டு இருக்க. அப்படின்னா எதுக்காக இங்க இருக்க? அவங்க கிட்டயே இறங்கி போயிடு. அதுவும் பண்ண மாட்டேன். அட்டை மாதிரி இதே வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்க. இது என்னோட வீடு. இதை விட்டு நான் எங்க போவேன்? எங்கேயாவது போய் தொலைடா. முன்னால் ஆகிற கரண்ட் செலவாது எங்களுக்கு மிச்சம் ஆகும். கேஸும் காசும் கிடைக்கிற அந்த ஷெனாய் வக்கீல் கிட்ட சேர்றானா நீ கேக்குறியா? இல்லல. அந்த தரித்திரம் பிடிச்ச சாமிநாதன் கூடயே இருந்தா நீ எப்படா உருப்பிடுவ? இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் கேஸ் ஆகுது அந்த ஆள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரா? அந்த ஆள் சாகுற வரைக்கும் உனக்கு எந்த கேஸும் கொடுக்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது இங்க வாதாடிக்கிட்டு இருக்க. உன்னாலதான் எங்க கரண்ட் பில் அதிகமாகுது. அதை இனிமே என்னால ஏத்துக்க முடியாது. இதை நான் சொந்தமா தனியா நடத்த போற கேஸ். இதுல நான் ஜெயிச்சிட்டேனா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். கிடைக்காத கேஸுக்கு வாதாடிக்கிட்டு இருந்தா உனக்கு அப்படியே லம்பா கிடைக்க போகுது. வாய மூடிட்டு போட. அப்படி பாரு, நான் இப்ப லைட்டும் ஃபேனையும் ஆஃப் பண்ண போறேன். வேணும்னா நீ இருட்டிலேயே பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க உள்ள இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காத. மத்தவங்க எல்லாம் தூங்கணும். எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. மானம் கட்டவன். என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? டேய் நந்தா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லாமே வந்துட்டோம். வாங்க வாமா. எல்லாம் முடிவு பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்கறது சம்பிரதாயமாச்சே. நாங்க இங்க வரோம்னு சொன்ன உடனே என் பொண்ணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால என்ன, இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும்னு சட்டம் ஒண்ணு இல்லையே. ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. மாமியார் வீட்டுக்கு முதல் தடவையா வரேன்ல, வலது கால் எடுத்து வச்சுதானே வரணும். இல்ல நந்தா? என்ன நந்தா, வாயே திறக்காம அமைதியா இருக்க? நம்மளோட இந்த 2 குடும்பத்துக்கும் பல விஷயங்கள்ல நிறைய ஒத்துமை இருக்கு. சம்பிரதாயம், கலாச்சாரம், குடும்ப கௌரவம் எல்லாத்துலயுமே. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம ஒரு குடும்பம் தான்னு 2 வீட்டாருக்கும் தெரியற மாதிரி மனசளவுல ஒரு நெருக்கம் வரணும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நாங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்த சாதாரண கிராமத்தாளுங்க. நீங்க டேய் நந்தா, வீட்டுக்கு வந்தவங்கள உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? அங்கிள் வாங்க, ஆண்டி வாங்க. அப்போ என்ன உட்கார சொல்ல மாட்டீங்களா? ஓ, என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே. சரி, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன். வீட்டை சுத்தி காட்ட நீங்களும் என் கூட வரீங்களா? அது இந்த வீட்டை சுத்தி பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் இந்த வீட்டோட அக்ரிமெண்ட் முடிஞ்சு வீடு மாறலான் இருக்கோம்ல, அதனால ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டை வேற ஒருத்தவங்களுக்கு வாடகை கூட ரெடி பண்ணிட்டாரு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி புது டெனன்ட் வந்துருவாங்க. அது வரைக்கும் தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். ஹவுஸ் ஓனர் இவ்வளவு சீக்கிரம் வேறொருத்தருக்கு வீடு கொடுப்பார்னு நாங்க நினைக்கல. கல்யாண விஷயத்த சொன்னதும் தான் அவரு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அம்மாடி ஸ்வேதா, டாடி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா டாடி ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி இந்த வீட்டை உன் பேர்லயும் நந்தன் பேர்லயும் வாங்கிடலாம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த வீடு அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. கல்யாணம் முடிஞ்சதும் நந்தாவும் அம்மாவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுமே. அவ்வளோ வசதியான வீடு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு வீடு வாங்கணும்?
அதுவும் சரிதான். அப்படி இருந்தா நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம்ல. நாம 5 பேர் தானே இருக்கோம். நந்தாவுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. அத பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம் டாடி. முதல்ல நந்தன் நம்ம வீட்டாளுங்க கூட க்ளோஸ் ஆகட்டும். ஓ ஆமாமா, அது போதும். சரி, ஓகே, நாம வந்த விஷயத்த பேசலாம். அருந்ததி, அத மாதவி அம்மா கிட்ட கொடு. இத வாங்கிக்கோங்க. இது ஐயோ, என்னங்க இது? ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களோட சந்தோஷத்துக்காக கொடுக்குறோம். நோ, இது ஒன்றும் வேண்டாம் அங்கிள். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. நந்தா, இது வரதட்சணைலாம் ஒண்ணும் இல்ல. இத நீங்க எங்க அன்போட வெளிப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டா போதும். டாடி காட்டுற இந்த அன்பை வேண்டான்னு சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் காலம் பூரா என்ன மாதிரி ஒருத்தி கூட நீங்க வாழ்ந்தாகணும்ல. ஐயோ ஸ்வேதா, நீ எதையாவது சொல்லி நந்தனை பயமுறுத்தாத. எனக்கு ஒரு பயமும் இல்ல. ஸ்வேதா தான் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறாள்ல, அது போதும். என்னங்க ஒரு எழுதிட்டு இருக்க? நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா எழுதிட்டு இருக்க. என் பிரச்சனையை நான் யார்கிட்டயாவது சொல்லிதானே ஆகணும். நியாயப்படி அப்பாவோட வேலை மூத்த பொண்ணா இருக்கிற எனக்கு தான் கிடைக்கணும்னு போஸ்டல் சூப்பரிண்டென்ட்டுக்கு லெட்டர் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? இன்னும் என்ன லாண்டி நீ பண்ண போற? உன் வேலையை உன் தங்கச்சி தட்டி பறிச்சிட்டான்னு சொல்லியா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? நீ அன்னைக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டதுனாலதான் உன் தங்கச்சிக்கு அந்த வேலை கிடைச்சது. அத பத்தி உன்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? அந்த சமயத்துல வேலைக்கான பத்திரத்துல தான் கையெழுத்து வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா நானும் உன் தங்கச்சியும் ஏமாத்தி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோன்னு சொல்ல போறேன், அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாரிசுக்கு வேலை கொடுக்கும் போது வழக்கமா மூத்த பசங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் நான் இதுல எழுதியிருக்கேன். அம்மா அம்மா, நீ பயப்படாத. அந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா காயத்ரி விட நல்லாவே நான் இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன். யாருக்கு இந்த வேலை போய் சேரணும்னு முடிவெடுக்க வேண்டியவங்க எடுக்கட்டும். நீ பண்ற பிரச்சனையினால 2 பேருக்குமே வேலை இல்லாம போய் உட்கார போறீங்க. நீ இந்த குடும்பத்தை படுகுழியில தள்ளாத நிம்மதியா இருப்பல்ல? நீ அனுபவிப்ப. நீ செய்யற எல்லா வேலைக்கும் நிச்சயம் அனுபவிப்ப. பாத்துக்கிட்டே இரு. ஹலோ. ஹலோ காயத்ரி, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் தொடர காரியம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி என்ன பாசிட்டிவான விஷயம் நடந்தது? இதை உங்களை நேர்ல பார்த்து சொல்லணும்னு இருந்தேன். என்ன பண்றது, நீங்க இப்ப வீட்ல இருக்கீங்களே. பரவாயில்ல, இப்போ சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நேர்ல பார்க்கும்போது மறுபடியும் சொல்லுங்க. ஓகே, நம்ம கேஸ் இருக்குல்ல, மனோஜை வெளியில கொண்டு வர கேஸ். அதுக்கு சாதகமான ஒரு விஷயம் இன்னைக்கு கோர்ட்ல நடந்துச்சு. அப்படியா? என்னாச்சு பாலு? சீக்கிரம் சொல்லுங்க. அதுக்காக இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்புறம் என்ன, என் ஆர்கியூமெண்ட்க்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அப்படியா?
மனோஜ்னு நினைச்சு அடக்கம் பண்ணியிருக்கிற டெட் பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கும் வேணும்னா டிஎன்ஏ பரிசோதனை பண்ணலான்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. என்னாச்சு? ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் கூப்பிடுறேன் பாலு. இல்லனா நம்ம நேர்ல பார்க்கும்போது மத்த விஷயத்த பேசலாம். நான் வச்சிடுறேன். பாடி அடக்கம் பண்ண இடத்த சுற்றி நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது. என்ன சார் நீங்க இப்படிலாம் பண்றீங்க? செத்து மண்ணோட மண்ணான என்னோட பிள்ளைய நீங்க திரும்பவும் தோண்டி எடுத்து அரெஸ்ட் பண்ண போறீங்களா? உங்கள் பையனை நாங்கள் உயிரோட தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ குழி தோண்ட போகிறது அடக்கம் பண்ணியிருக்கிறது உங்கள் பையன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதான். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே மனோஜோட பாடியை ஐடென்டிஃபை பண்ணீங்க. அப்போ உங்கள் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலையா? என் புள்ள இறந்து போயிட்டான்னு சொல்லி அவனோட பாடியை எங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சதே போலீஸ் தானே சார்? வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைய நான் ஒரு முறை தான் பார்த்தேன். அப்புறம் என் பிள்ளைய அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சேன். அப்போ உங்கள் புருஷனும் பொண்ணும் இதே தான் சொல்லுவாங்களா? நீங்களும் மயக்கத்தில் இருந்தீங்களா? நாங்க இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம் சார். அதோட மனோ காணாம போய் 17 நாள் ஆயிருந்தது. அங்க போய் பார்த்தப்போ அது எங்களுக்கு மனோவா தான் தோணுச்சு. ஆனா எதுக்காக சார் இப்போ இந்த மாதிரி பண்றீங்க? இறந்து போனது எங்க அண்ணன் இல்லைன்னு நாங்க கம்ப்ளைண்டே கொடுக்கலையே சார். இல்ல, ஆனா கோர்ட் ஆர்டர் இருக்கு பாடியை வெளியில எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. சார், இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் இறந்து போன என் பிள்ளையும் எங்களையும் யார் சார் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? செத்ததுக்கு அப்புறம் கூட ஒருத்தனுக்கு நிம்மதி இல்லைன்னா எப்படி சார்? எனக்கு அந்த அளவுக்கு பெருசா டீடைல்ஸ் தெரியாதுமா. பாலா முரளிங்கிற ஒரு அட்வொகேட் தான் கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காருன்னு மட்டும் தெரியும். போலீஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆர்டர் இருந்தா போதும். அட்வொகேட் பாலமுரளி. என்ன இது? எனக்கு எதுக்கு இந்த பணம்? உங்களை மாதிரி வக்கீலுங்கள்லாம் நல்ல புத்திசாலிங்கன்னு எனக்கு தெரியும். இதுல 15,000 ரூபாய் இருக்கு. இதை விட பெருசா அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடைச்சிருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எந்த ஆர்டர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. யார் நீங்க? நான் மனோட அம்மா. இறந்து போன பாடி எடுத்து திரும்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னீங்களே, அது என் பிள்ளையோட பாடி தான். ஓ, மனோஜோட அம்மாவா? எனக்கு நீங்க பணம்லாம் எதுவும் தர வேண்டாம். மனோஜ் உயிரோடு இருக்கிற விஷயத்த நிரூபிக்க வேண்டியது என் கடமை. இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறது அடக்கம் பண்ண என் பிள்ளையோட உடம்ப திரும்பவும் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக. இறந்து போறவனை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு நீங்க யாரு? நீங்க ஒன்னும் கடவுள் இல்லைல்ல. அப்போ உங்களோட பையன் திரும்ப வரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் என் புள்ள இறந்து போயிட்டான். அவன் இனிமே திரும்ப வரமாட்டான். 6 அடி குழிக்குள்ள என் புள்ள நிம்மதியா தூங்குறான். அவனை திரும்ப வெளியில எடுக்க நான் விட மாட்டேன். இது ஒரு அம்மாவோட வேண்டுகோள். தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். இப்ப வந்திருக்கிற கோர்ட் ஆர்டரை நீங்க ரத்து பண்ணணும். முடியாதுமா, இது என்னோட முதல் கேஸ். இதிலிருந்து என்னால் பின்வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கோர்ட் ஆர்டர் என் வேலைக்கு கிடைச்சிருக்கிற முதல் அங்கீகாரம். இந்த தீர்ப்பை நான் நிறைவேற்றியே தீருவேன். சரி, அப்ப இந்த கேஸை உங்களை வாதாட சொன்னது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்கள வச்சு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். அப்படி பண்ணா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு நினைக்க மாட்டீங்கல்ல? அதுக்கான ஃபீஸை நான் கொடுத்துடுறேன். சாரிம்மா, இனிமேல் இது நடக்கிற விஷயமே இல்லை. நீங்க மனோஜன் நினைச்சு அடக்கம் பண்ண டெட் பாடிக்கு வேற சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கேஸை வாதாடுறேன்.
இறந்து போன கணவனோட டெட் பாடியாவது கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு அப்பாவி பொண்டாட்டி, அப்பா திரும்ப வருவான்னு காத்துட்டு இருக்கிற ஒரு பையன், அவங்க கிட்ட சொல்லி இந்த கேஸை உங்களால வாபஸ் வாங்க முடியுமா? உங்களால முடியும்னா இந்த பணத்தை பட்டினியா இருக்கிற அந்த அப்பாவிங்களுக்கு கொடுங்க. இத்தனை நாள் அவங்களோட நம்பிக்கையை ஏமாத்துனீங்களே, அதுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். என்ன நந்தா, உன் போன் எங்க? யாரு கூப்பிட்டாலும் எதுக்காக அட்டன் பண்ணாம இருக்க? அதே நம்ம அப்படி கேக்குறீங்க. எனக்கு தேவையானவங்க கால் பண்ணா நான் போன் எடுக்க போறேன். அப்ப நீ யார் போனை எடுக்காம இருக்கியோ அவங்க உனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வர, அதானே? எனக்கு தேவையில்லாத நம்பர்ல இருந்து யார் கால் பண்ணாலும் நான் போன் எடுக்க மாட்டேன். இப்படி சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. உனக்கு ஸ்வேதா பல தடவை போன் பண்ணியிருக்கா. நீ போன் எடுக்காததுனால அவ எனக்கு போன் பண்ணியிருக்கா. அம்மா, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது போன் சைலண்ட் மோட்ல இருக்குமா, அதான் நான் கவனிச்சிருக்க மாட்டேன். இருந்தா என்ன, அதுக்கப்புறம் அவளுக்கு போன் பண்ணியிருக்கலாம்ல. என்னம்மா, ஸ்வேதா நம்பரை நான் போன்ல சேவ் பண்ணியே வைக்கலம்மா. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்து நான் திரும்ப கூப்பிட மாட்டேம்மா. இப்ப அவ போனை நான் எடுத்து பேசாததால உலகம் ஒன்றும் அழிஞ்சில்லையே. நந்தா, அவங்க நம்ம மேல உள்ள அக்கறையினால நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அப்படிப்பட்டவர் இங்க வந்து நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. அவருக்கு என்ன உன்னை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறியா? அப்புறம் ஏன் நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க? அவர் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். வாடகை வீட்டுல இருக்க நந்தகுமார் தான் மருமகனா வரணும்னு ஏன் ஒத்த கால நிக்கிறாரு? நம்மளுக்கும் அவருக்கும் முன்ஜென்ம பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல. அது என்னவா இருக்குன்னு போக போக நமக்கு தெரியதான் போகுது. கடவுளே, ஸ்வேதால போன் பண்றா. ஹலோ ஸ்வேதா. நந்தா வந்துட்டாரா அத்தை? நான் ஃபோன் பண்ணேன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? அவங்கிட்ட சொல்லிட்டேன். அவ இப்பதான் வீட்டுக்கு வந்தா. அவனே உனக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவான். இல்லனா நீ இப்ப ஃபோன் பண்ண அவன் எடுப்பான். இல்ல பரவாயில்ல அத்தை. ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி இப்பவும் அவர் எடுக்கலன்னா எனக்கு கோவம் வரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க அத்தை, இப்ப ஃபோன் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுங்க. ஸ்வேதா, அது இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேண்டாம். நானும் டாடியும் அங்க வந்து நேர்லயே அவர்கிட்ட பேசிக்கிறோம். ஐயோ, அதெல்லாம் வேணாம். நீ லைன்லயே இரு. அவன் மேலதான் இருக்கான், நான் கொண்டு போய் கொடுக்கறேன். ஓகே அத்தை, தேங்க்ஸ். டேய் நந்தா, ஸ்வேதா லைன்ல இருக்கா, நீ அவகிட்ட பேசு. தயவு செஞ்சு பேசுடா, அவ லைன்ல இருக்கா. ஹலோ ஹலோ நந்தா. இல்ல இப்ப கூட போனை கொடுத்த உடனே நீங்க வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். அது காலேஜில் இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் அது ஓன் நம்பர் தான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 10 தடவையாவது கால் பண்ணிருப்பேன். இனிமே அந்த நம்பர் மறக்காதல்ல? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? சும்மாதான். இங்க வேற எனக்கு எந்த வேலையும் இல்லைல்ல. இனிமே உங்க கூட நான் கல்யாணம் ஆகி இங்க வர வரைக்கும் இப்படிதான் பண்ணுவேன். வந்ததுக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் நான் எப்போ உங்க கூடவே தானே இருப்பேன். இதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப திரும்ப கால் பண்றேன். இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உனக்கு வேண்டாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி அந்த முடிவுல இருந்து நான் மாறவே மாட்டேன். போதுமா? போதாதே. உங்க மனசுக்குள்ள இருந்து அவளை முழுசா தூக்கி வெளியில போடணும். அந்த மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆகணும். என்ன நந்தா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் செல்ஃபிஷ்னு தோணுதா?
ஒருவேளை அப்படி தோணினாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்வேதா முகுந்தன் இப்படிதான். இந்த ஜென்மத்துல நந்தகிஷோரான நீங்க என்ன சகிச்சுதான் ஆகணும். சரி நந்தா, நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். ஹலோ, நேற்று ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணுறீங்களா? 2 வாட்டி நானும் கால் பண்ணி பார்த்தேன். அந்த டைம்ல போன் எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா பேசலாம்னு நினைச்சேன். இப்போ ஃப்ரீ ஆயிட்டீங்களா? உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு நான் ஃப்ரீ தான். என்னை பார்க்கறதுக்காக மனோஜோட அம்மா வந்திருந்தாங்க, ஷோபா ஹரிதாஸ். மனோஜோடைய அம்மாவா? அவங்க எதுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க? பையன் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்காக வாதாடுற வக்கீல் பாலு. நான் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் தான் இந்த கேஸை கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஹலோ பாலு, பாலு, ஹலோ, ஹலோ, ஏய், இது வெறும் எச்சரிக்கை தான். தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சிட்டு இருந்த கொன்னுடுவேன், புரியுதா? கடவுளே, பாலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, பெயினுக்காக போடுறது. நைட்ல தூக்கம் வராம இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு சொல்லுங்க, சரியா? பாத்துக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? தெரியல சிஸ்டர், ஃபோன் பண்ணியிருக்கேன். சரி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். பாலு, என்ன நடந்தது? அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் உன்னோட கேஸ் நடத்துறதுனால தான் இருக்கும். என்னை அடிக்கும்போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க. கடவுளே, கேஸை வாபஸ் வாங்க சொல்லிதான் மனோஜோடைய அம்மா உங்களை பார்க்க வந்திருந்தாங்கல்ல? அப்போ அவங்க தான் ஆளுங்களை அனுப்பியிருப்பாங்களோ? தெரியல, அவங்க அந்த அளவுக்குலாம் போவாங்களா என்ன? ஒருவேளை நான் சொந்தமா பிராக்டிஸ் பண்றதை யாருக்காவது பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்களா? சொல்ல முடியாது. சொந்த குடும்பத்துல கூட எதிரி இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அடிச்ச அடியில உடம்பெல்லாம் வலிக்குது. நேரம் ஆக ஆக வலி அதிகமாயிட்டே இருக்கு. வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொன்னாலும் வீட்டுல இருந்து யாரும் வரப்போறதில்ல. அந்த அளவுக்கு பாசம் காட்ட எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வரமாட்டேன்னு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இல்லைனா பாவம் அவங்க கவலைப்படுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லலையா? இல்ல, இந்த விஷயம் நம்ம 2 பேத்துக்கு தான் தெரியும். பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னு தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களை அடிச்சவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? போலீஸ்க்கு சொல்ல வேண்டாமா? எதுக்கு? கொஞ்ச நாள் இந்த கேஸ் பின்னாடி சுத்தி நேரத்தை வீணாக்கணும். அதனால நமக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சமாகும். அப்படின்னா ஒரு அட்வொகேட்டான உங்களுக்கு கூட சட்டத்து மேல நம்பிக்கை இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனாலதான் சில பேருக்கு யாரை என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியம் வருது. எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயம் வெளியே வந்தா நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண கேஸை மட்டும் பார்த்துட்டு போவோம். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம்.
நான் முதல் முறையா ஒரு கேஸ் கொடுத்தது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்கல்ல. இந்த ராத்திரியில் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? நான் யார்கிட்டயும் விஷயத்த சொல்லாம உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட என் அம்மாக்கு என்னை பத்தி தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ரொம்ப வலிக்குதா? பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி நீங்கள் கிளம்புங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் டென்ஷன் ஆக போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். இந்த நேரத்துலையா? வேணாம். தூக்கம் வரலன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிளம்புங்க. காயத்ரி, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து கொடுங்க. தண்ணியை குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.